ஃப்ரீயா எப்படி நம்ம வோட்டர் ஐடி கார்டில வந்து மொபைல் நம்பர வந்து லிங்க் பண்றது அப்படின்றத இந்த வீடியோல முழுசா சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாத பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும், லைக்கும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். உங்களுக்கு இதில ஏதாச்சும் டவுட் இருந்தா மறக்காத உடனே கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு நீங்க குரோம உடனே ரிப்ளை பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதில வோட்டர்ஸ் அப்படின்றத நீங்க டைப் பண்ணிக்கோங்க. இதில பாருங்க, இந்த மாரி தான் வரும். இதில வோட்டர்ஸ் அப்படின்னு டிக் பண்ணி காட்டுறேன் பாருங்க. அத கிளிக் பண்ணிக்கணும். சரிங்களா? இத வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. நாட் நவுன்னு குடுத்துட்டு, இப்போ வந்து வோட்டர்ஸ்ன்றத வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணது ஒரு சில செகண்ட் வந்து லோட் ஆகும். ஏன்னா நெறைய பேர் இந்த மாரி ப்ராசஸ் செஞ்சுட்டு இருப்பாங்க. அதனால இப்ப பாருங்க, இந்த மாரி தான் வரும். நான் டெஸ்க்டாப் மோட்ல இருக்கு. அத ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்ப பாருங்க, இந்த மாரி பெருசா வரும். சரிங்களா? நீங்களும் வந்து நார்மல் மோட்லயே வச்சுக்கோங்க. இங்க பாருங்க, இந்த மாரி 2 ஆப்ஷன் வரும். ஒண்ணு வந்து லாகின்னும், இன்னொன்னு வந்து சைன் அப் அப்படின்னு இங்க தெரியும் முன்னாடி. டிக் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இதில வந்து சைன் அப்ன்றத வந்து புதுசா உள்ள போறவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டு உள்ள போணும். சரிங்களா? லாகின்ன்றது வந்து ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணவங்க வந்து டைரக்ட்டா உள்ள போறது. இப்ப லாகின் அப்படின்றத வந்து நீங்க டச் பண்ணிக்கோங்க. சாரி, சைன் அப்போட ப்ராசஸ் சொல்லிடுறேன். உள்ள வந்துட்டு சைன் அப் கிளிக் பண்ணி உள்ள வந்தா, உங்களுடைய மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிட்டு, இமெயில் ஆப்ஷன் தான் வேணும்னா போட்டுக்கலாம், வேணாம்னா விட்டுறலாம். கேப்சாவ எடுத்து கீழ போட்டு கன்டின்யூ அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்து உள்ள போகும். அதில வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து செகண்டா வந்து உங்களுடைய நேம் கேட்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் கேட்கும். அத கரெக்ட்டா என்ட்ரி பண்ணிட்டு ஓகே குடுத்தீங்கன்னா, உங்களுடைய மொபைல் நம்பருக்கு சரிங்களா? இதில போட்டீங்க பார்த்தீங்களா? அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபிய எடுத்து என்ட்ரி பண்ணணும். என்ட்ரி பண்ணிட்டு ஓகேன்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆயிடும். அதுக்கப்புறமா லாகின் அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே இந்த மாரி தான் வரும். இதில வந்து அங்க போட்டீங்க பார்த்தீங்களா? மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்றதுக்கு, அத எடுத்து கரெக்ட்டா இதில போட்டு, இந்த கேப்சாவ எடுத்து அப்படியே கீழ என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிட்டு அந்த பாக்ஸ்ல ரிக்வெஸ்ட் ஓடிபின்னு இருக்கா? அத நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். இங்க பாருங்க, இந்த மாரி தான். இந்த ஓடிபிய எடுத்து கரெக்ட்டா அந்த கட்டத்த போட்டு வெரிஃபை அண்ட் லாகின் அப்படின்றது காட்டும். அத கிளிக் பண்ண உடனே இந்த மாரி தான் வரும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழ வந்தா கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரீஸ்ன்னு இருக்கா? அதுல ஃபார்ம் 8 அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. சிம்பிளா தான். கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுடைய மொபைல வந்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த மாரி தான் எம்ப்டியா தெரியும். ஆனா வந்து உங்களுடைய மொபைல வந்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க. YouTubeல பெருசா வீடியோ பார்ப்போமே அந்த மாரி. இதில 2 ஆப்ஷன் இருக்கும். உங்களுடைய செல்ஃப் அண்ட் அதர் எலக்டர்ஸ்ன்னு இருக்கும். உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணணும், லிங்க் பண்ணணும் செல்ஃப்ன்னும், அப்பா, அம்மாவுக்கு பண்ணணும் அப்படின்னா அதர்ஸ் அப்படின்றதும் செலக்ட் பண்ணிட்டு, கீழ வந்து வோட்டர் ஐடி நம்பர போடணும். சரிங்களா? கரெக்ட்டா என்ட்ரி பண்ணிட்டு சப்மிட் அப்படின்றத குடுத்துக்கோங்க. இங்க பாருங்க, குடுத்த உடனே அவங்களுடைய டீட்டெயில் மொத்தமா வரும். சரிங்களா? அவங்களுடைய பெயரு, வயது, அப்பா பெயரு எல்லாம் வரும். அத செக் பண்ணிட்டு கீழ வந்து ஓகே அப்படின்னு இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்க. அத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப உங்க கண்ணு முன்னாடி இந்த மாரி ஒரு 4 ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? இதுல வந்து அட்ரஸ் சரிங்களா? ஷிஃப்ட் பண்றது, கரெக்ஷன் பண்றது அப்படின்றது இருக்கும். அதுல செகண்ட கிளிக் பண்ணிட்டு உள்ள வாங்க. உள்ள வந்த உடனே உங்களுக்கு இந்த மாரி தான் காட்டும். உங்களுடைய மொபைல வந்து இப்ப ரொட்டேட் பண்ணிக்கோங்க சரிங்களா? பண்ண உடனே இங்க பாருங்க, நான் காட்டுறேன் கீழ. உங்களுடைய மொத்த டீட்டெயிலும் இருக்கும் இதுல. சரிங்களா? உங்களுடைய ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட் அந்த கார்ட்ல என்ன இருக்கோ அந்த டீட்டெயில் மொத்தமும் இருக்கும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க, கீழ நெக்ஸ்ட்ன்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே கீழ இந்த மாரி தான் வரும். இதுல வந்து உங்களுடைய ஆதார் கார்டும் சரிங்களா? உங்களுடைய ஆதார் கார்டு வந்து அப்டேட் பண்ண சொல்லியிருக்கு. மொபைல் நம்பர் சரிங்களா? அதுவும் இமெயில் ஐடியும். இது 3த்தையும் கண்டிப்பா இத 3ம் நீங்க அப்டேட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இத அப்டேட் பண்ணிக்கோங்க. ஆதார் நம்பர டிக் பண்ணீங்களா, உங்களுடைய ஆதார் நம்பர போட சொல்லும். மொபைல் நம்பர டிக் பண்ணிட்டு, இமெயில் ஐடி டிக் பண்ணதும் அங்க போட சொல்லும். டிக் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்க. அங்க கரெக்ட்டா போட்டு நெக்ஸ்ட்ன்னு குடுத்துக்கோங்க. சரிங்களா? தவறில்லாத போட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்னு. இங்க பாருங்க, போட்டு நெக்ஸ்ட்ன்னு குடுத்துக்கோங்க. நான் போட்டுக்கிறேன் இப்ப. டிக் பண்ணியிருக்கேன் பாருங்க. அந்த நெக்ஸ்ட்ன்னு குடுத்துக்கோங்க. குடுத்த உடனே இங்க பாருங்க கீழ கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரீஸ் இன் எக்ஸிஸ்டிங் எலக்டரல் ரோல் அப்படின்னு இருக்கா? இந்த 4 ஆப்ஷன்ல செகண்ட வந்து கிளிக் பண்ணிக்கணும். சரிங்களா? அது ஏற்கனவே கிளிக்ல இருக்கும். அது கீழ ஸ்க்ரோல் பண்ணீங்களான்னா இங்க பாருங்க எல்லா ஆப்ஷனும் இருக்கு. இதுல வந்து மேக்ஸிமம் ஒரு 4 தான் செலக்ட் பண்ணி நம்ப கரெக்ஷன் பண்ண முடியும். சரிங்களா? ஒரு 4 மட்டும் தான். நேம் அப்படி இல்லன்னா, டேட் ஆஃப் பர்த், ரிலேட்டட் டைப்பு சரிங்களா? அட்ரஸ் இந்த மாரி ஏதாச்சும் ஒரு 4 மட்டும் தான் நம்ம செலக்ட் பண்ணி கரெக்ஷன் பண்ண முடியும். இது மாரி எல்லாமே நீங்க செலக்ட் பண்ணி கரெக்ஷன் பண்ணிக்கலாம். நேமு, ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், ரிலேட்டட் டைப்பு, ரிலேஷன் நேமு, அட்ரஸு, மொபைல் நம்பரு, ஃபோட்டோ சரிங்களா?
ஆனால் நமக்கு வந்து அதுக்கு முன்னாடி பார்த்துக்கோங்க, முன்னாடி இந்த மாதிரி ப்ளூ கலர் டிக் இருக்கணும். அப்படி டிக் இருந்தால் மட்டும்தான் அங்கே சேஞ்ச் ஆகும், கரெக்ஷன் ஆகும். சரிங்களா? இப்போ பாருங்க, நமக்கு மேக்ஸிமம் வந்து 4 தான் சொல்லியிருக்காங்க. 4 மட்டும்தான் நம்ம ஒரு டைமில் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். சரிங்களா? அதுக்கு அதிகமாக இருந்தால் சேஞ்ச் பண்ண முடியாது. சரிங்களா? அதனால் 4 மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் நாம் இதை வந்து மொபைல் நம்பர் லிங்க் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். அதனால் இதெல்லாம் நம்ம அன்டிக் பண்ணிவிட்டு மொபைல் நம்பரை டிக் பண்ணிக்கிறோம். இங்கே பாருங்கள், டிக் பண்ணிவிட்டேன். அது கீழே மொபைல் நம்பர் கேட்குதா? அங்கே மொபைல் நம்பரை டிக் பண்ணிவிட்டு என்ட்ரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்த உடனே டிக்ளரேஷன் ஃபார்ம் வரும். சரிங்களா? இதில் வந்து டேட் ஏற்கனவே இருக்கும். பிளேஸ் வந்து உங்களுடைய வில்லேஜை போட்டுக்கோங்க. சரிங்களா? உங்களுடைய வில்லேஜ் போட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுங்க. கொடுத்த உடனே கீழே வரும். சரிங்களா? கீழே வந்த உடனே பாருங்கள், கேப்சாவை எடுத்து கீழே அந்த பாக்ஸில் போட்டு சப்மிட் ப்ரிவ்யூ அண்டு சப்மிட்னு இருக்கா ப்ளூ கலரில், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்ம் காட்டும். அந்த ஃபார்மை செக் பண்ணிவிட்டு நீங்கள் எடிட் பண்ணணும்னா கீப் எடிட்டிங்கிறத டிக் பண்ணிக்கணும். இல்லைன்னா சப்மிட்னு கொடுத்தீங்களன்னா டைரெக்டாக உங்களுக்கு வந்து சப்மிட் ஆகிறதுக்கு உள்ளே போகும். போயிட்டு உங்களுடைய ஆதார் கார்டு இ-சைன் ஆகும். சரிங்களா? ஆதார் கார்டு நம்பரை போட்டு கெட் ஓடிபின்னு கொடுத்தீங்களன்னா ஓடிபி வரும். அந்த ஓடிபியை எடுத்து அப்படியே என்ட்ரி பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே கீழே ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை டிக் பண்ணிவிட்டு அக்ரின்றதை வந்து டிக் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட்டுன்னு கொடுத்தீங்களன்னா சப்மிட் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுடைய அதில் வந்து நம்பருக்கு எஸ்ஆர்என் நம்பரு அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ட்ராக் பண்ணுறதுக்காக உங்களுடைய ஃபார்ம் எந்த ப்ராசஸில் இருக்கா அப்படின்றது ட்ராக் பண்ணுறதுக்காக அக்னாலேஜ்மெண்ட் நம்பர் இருக்கும். சரிங்களா? அந்த பிடிஎஃப்பை டவுன்லோடும் பண்ணிக்கோங்க, இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அக்னாலேஜ்மெண்ட் நம்பர் அப்படின்றத நீங்கள் அந்த நம்பரை எடுத்து நீங்கள் ஈஸியாக ட்ராக்கும் பண்ணிக்கலாம். நீங்கள் இதுக்காக உங்களுடைய பணத்தை வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஈஸியாக நீங்களே வீட்டிலிருந்து மொபைலை வச்சு ஒரே ஒரு 5 நிமிடத்தில் வந்து இந்த மாதிரி கரெக்ஷன் பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டர் சென்டரில் போய்ட்டு உங்களுடைய பணத்தை வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் வீட்டிலிருந்து ஈஸியாக ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கரெக்ஷன் ஆகிடும். இப்போ உங்களுடைய அக்னாலஜ்மெண்ட் நம்பரை வச்சு எப்படி நம்ம அப்ளிகேஷனை ட்ராக் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். அதே மாதிரி பின்னாடி வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ண இங்கே பாருங்கள், ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இங்கே ரெஃபரன்ஸ் நம்பர்னு இருக்கா, அதில் வந்து அந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பர் இல்லை ரெஃபரன்ஸ் நம்பர்னு இருக்கும். அதை எடுத்து போட்டு சப்மிட்டுன்னு கொடுத்த உடனே உங்களுடைய அப்டேட் பண்ணது வந்து எந்த ப்ராசஸில் இருக்குது, எங்கே இருக்குது அப்படின்றது தெளிவாக காட்டிடும். சரிங்களா? ப்ராசஸ் ஆகிட்டு இருந்துச்சுன்னா சக்ஸஸ்ஃபுல் ப்ராசஸ் அப்படின்னும் வரும். சரிங்களா? இவ்வளோ தான். இதுக்கு போய்ட்டு நீங்கள் எங்கேயும் க்யூவில் நிற்க வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுடைய பணத்தை வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் ஒவ்வொரு ரூபாயும் வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம். அதனால் நீங்களே ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக இது வந்து சக்ஸஸ் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ளே ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.